வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு குறள் குறித்து பார்ப்போம். நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு ஒரு குறள் வான் சிறப்புல இருக்கு. வான் சிறப்புல கடைசி குறள் இது 10வது குறள். இந்த குறளை இன்னைக்கு ஏன் நான் சொல்ல வரேன்னு சொன்னா, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னார். இந்த உலகம் நீர் இல்லைன்னா அமையாது அப்படின்னு சொன்னார். அடுத்த வரி வானின்றி அமையாது ஒழுக்குன்னு சொல்றாரு. இங்க நீர்னு சொன்னவர் அங்க வானுன்னு சொல்லிக்கிறாரு. ரெண்டும் ஒன்று தான். அங்க வானம், அதாவது மழை என்ற அர்த்தத்தில் அதை சொல்றாரு. வானம் என்றால் மழை என்ற அர்த்தத்தில் அதை சொல்றாரு. அப்போ நீரை ரெண்டு சொல்லால சொல்லியிருக்காரு. முதல்ல நீர்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் வான் என்று சொல்றாரு. ஏன் இந்த வேறுபாட்டை காட்டுறாரு? இதுல என்ன வேறுபாடு? நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் நீரின்றி அமையாது ஒழுக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அங்க நீர் போட்டவர் இங்க ஏன் வான் போடுறாரு? வானுன்றது இங்கே மழையை தான் குறிக்குது. நீரும் மழை நீர் தான் குறிக்கும். நீர் இங்கே பூமியில் விழுந்ததுக்கப்புறம் நீர் காலமேக போல ஒரு பாட்டு பாடுவார். நீர் என்று பெயர் பெற்றாய் முப்பேரும் பெற்றாயேன்னு சொல்லி ஒரு பாடல் வரும். அதுபோல் இங்கே நீர் இல்லை என்றால் இந்த உலகத்தில் இந்த உலகம் அமையாது என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும், மனிதர்கள் மட்டும் இல்லை, மரம் செடி கொடிகள் பறவைகள் ஊர்வன நரப்பன எல்லாமே நீர் இல்லைன்னா எந்த தாவரமும் செடி கொடி இருக்காது. அதனால் அதுங்க உயிர் வாழ முடியாது என்ற பொருள் அங்கே சொல்கிறாரு. ஆனால் இங்கே ரெண்டாவது இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஏன் வான் சொல்கிறாருன்னா ஒழுக்கத்தை சொல்கிறாரு. ஒழுக்கம் என்பது இங்கே திணையை குறிக்கும். இங்கே ஒழுக்கம் என்பது திணையை குறிக்கும். திணையை நிலைக்காத போயிடும்ன்றது அவர் கருத்து. எப்போ வான்மழை உரிய நேரத்திற்கு வரவில்லை என்றால் மக்களிடம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயல்பான திணை என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம் கெட்டுவிடும். வான்மழையை இன்னும் கூட நம்ம தமிழில் நீர் சொல்கிறோம் இல்லையா, தெலுங்கில் சொல்லிட்டுறாங்க. இன்னும் கூட வான உச்சிந்தின்னு சொல்லுவாங்க. இன்னமும் அவர்கள் மழையை மழை வருதுன்னு சொல்லலை. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா வான உச்சிந்தின்னு சொல்லுவாங்க. வானம் என்ற சொல்லால் தான் இன்னமும் சொல்கிறாங்க. எனவே அந்த வான் என்ற சொல் மழையை தான் குறிக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ மழை உரிய நேரத்தில் வரவில்லை என்றால், உரிய பருவத்தில் பெய்யவில்லை என்றால் இந்த உலகத்தினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அதனால் என்ன ஆகும்? அவருடைய வாழ்வியல் முறை மாறும்னு சொல்கிறார். முல்லையும் குறிஞ்சியும் உரமையும் தெரிந்து நெழுங்கு தெரிவித்து நல்லுள் பெயர்ந்து பாலை என்பதோர் படிமம் தோன்றும் நம்ம பார்க்குறோம் சிலப்பதிகாரத்தில். அதுபோல் வான்மழை உரிய நேரத்தில் பெய்யவில்லை என்றால் வறட்சி ஏற்பட்டு அதனால் அந்தந்த திணை மக்கள் அங்கங்கு வாழக்கூடிய கருப்பொருள் உரிப்பொருளோடு வாழ முடியாமல் பாலை வாழ்க்கைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதனால் அங்கே சொல்வது உயிர்கள் வாழ்வதற்கு நீர் தேவை என்று சொன்னவர் இந்த உலக உயிர்கள் அதனுடைய ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு மழை தேவை என்ற கருத்தை சொல்கிறார். ஒன்று உயிர் வாழ்வதற்கு நீரையும், இங்கே ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு மழையுமாக வேறுபடுத்தி காட்டுகிறார். இந்த நுட்பமான வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் ஒரு வார்த்தையில் நீர் சொன்னார், இன்னொரு சொல்லில் மழைன்னு சொல்லியிருக்காருன்னா, நீர் என்பது உயிர் காக்கக்கூடியது, மழை என்பது மக்களின் ஒழுக்கத்தை காக்கக்கூடியது. இந்த ரெண்டு கருத்தை அழகாக அந்த குறளில் அவர் முடிவாக சொல்லியிருக்காரு. இந்த கருத்துக்களை நம்ம நுட்பமாக திருக்குறளை படிக்கும் போது ஆழ்ந்து சிந்திக்கும் போது இப்படிப்பட்ட சில கருத்துக்கள் நமக்கு புலப்படுகிறது. எனக்கு தோன்றிய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த ஒரு குறளோடு ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.